கொஞ்சம் பேசாதீங்கம்மா. பானமுறையிலே பணியாற்றுகின்ற போக முடியாதுமா, கஷ்டம் இருக்குமா. அந்த இந்தியரை வாய்த்து கொண்ட செய்தி மனம் எனக்கு பலாண்டு காலம் அந்த பகுதியிலே சிறப்பான முறையில் கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசம் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் ஐடியிலும் பணியாற்றியிருந்தார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு வயது குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிப்படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த மகேந்திரனை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கு குடும்ப நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நியமிக்க முடியாத நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் மிகுந்த மன வேதனை மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கும். இன்றைக்கு அந்த குடும்பமெல்லாம் எப்படி கதறி அறிகின்றது என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்கின்றான், ஒரு நிர்வாகியும் உணர்கின்றார். இந்த சூழ்நிலையில் வேறு கருத்து என்னால் தற்போது சொல்ல இயலாது. சார் மொத்தம் 55 லட்சமா? மன வேதனையோடு கடுமையான தாயத்தோடு தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய மகன் தான் செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சுவாசமிக்க தொண்டன் நீ யாரும் வேண்டாம்.